சார் சிஐஎஸ்எஃப் மத்திய தொழிலக பாதுகாப்பு சார் மிகப்பெரிய சைக்கிள் பேரணியை இப்போ நடத்திட்டு இருக்கோம். இந்த சைக்கிள் பேரணியானது மேற்கு வங்கம் மாநிலத்திலிருந்து கல்வியா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பக்காளி அப்படிங்கிற இடத்துல இருந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரைக்கும் 2773 கிலோமீட்டர் தூரத்தை இந்த சைக்கிள் ரேடி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு வந்து 22வது நாள் இங்கே அதிராமப்பட்டினம் வந்திருக்காங்க. இது வந்து 25வது நாள், அதாவது மார்ச் 31ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு அவங்க போய் சேருவாங்க. இந்த மாதிரி மேற்கு கடற்கரை ஓரமாக குஜராத் மாநிலத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது 3770 கிலோமீட்டர் தூரம். இந்த தூரத்தை வந்து கடந்து வந்ததுக்கு ஒரு பேரணி வந்துட்டு சைக்கிள் பேரணி வந்துருக்கு. இந்த சைக்கிள் பேரணியோட மெயின் முக்கியமான அப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டு பாதுகாப்பை, கடலோர பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் வகையில் மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு சைக்கிள் பேரணி நாங்கள் நடத்திடுவோம். கடலோர பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் 2008 நவம்பரில் அட்டாக் நடந்தது. காரணம் வந்து நம்மளுடைய கடலோர பாதுகாப்பு சில விஷயங்கள் இருந்தன. ஸோ அதெல்லாம் வந்து சரி செய்யணும். மக்களுடைய மனதில் உள்ள எல்லா விதமான அச்சங்களையும் நீக்கவும் இந்த சைக்கிள் பேரணியாக நடந்து வருகிறது. நாங்கள் போகிற பக்கமெல்லாம் எல்லா பக்கமுமே சிறப்பான ஒரு வரவேற்பு பொதுமக்கள் கொடுத்துருக்காங்க. மும்பை, சென்னை இந்த மாதிரி முக்கிய நகரங்களில் கிராஸ் பண்ணும்போது முக்கியமான விஐபி செலிபிரிட்டிஸ் எல்லோரும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணாங்க. ஸோ இங்கே அதிராமப்பட்டினத்துலையும் நாங்கள் வரும்போது நாகப்பட்டினம் மாவட்டம், இப்போ இந்த மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம், அதிராமப்பட்டினம் வந்திருக்கோம். இங்கேயும் பொதுமக்களுடைய வரவேற்பு மிக சிறப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான சைக்கிள் பேரணி அமையும் அப்படிங்கிறத எனக்கு எந்த விதமாக